தமிழகத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் 1.25 கோடி மாணவர்களை பற்றிய 47 விவரங்களை EMIS என்ற திட்டத்தின் கீழ் இணையதளம் வழியாக பதிய வேண்டும் என கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எனப்படும் EMIS திட்டம் கடந்த 4 ஆண்டுகளாக பள்ளி கல்வித்துறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 1.25 கோடி மாணவர்களின் முழுமையான விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதே EMIS திட்டம். மாணவர்களின் கல்வி பின்னணியை இணையதளம் வழியாக தெரிந்து கொள்ள வழி செய்வதுதான் இதன் நோக்கம். ஆனால் தற்போது பொதுத் தேர்வை எழுத உள்ள 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் விவரங்களை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் எனவும் அதை தேர்வுத்துறை தயாரிக்கும் பட்டியலுடன் சரிபார்க்க வேண்டும் எனவும் கல்வித்துறை பிறப்பித்த உத்தரவால் ஆசிரியர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12 லட்சம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 8 லட்சம் +2 மாணவர்களுக்கும் தேர்வு விவரங்கள்லாம் சரியாக தயாரிக்கப்பட்டு ஆஃப்லைனில் வைத்திருக்கின்ற சூழ்நிலையில் எமிஸோடு ஒப்பிட்டு தான் தயாரிக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தி தலைமை ஆசிரியர் மத்தியில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிறைய பேருக்கு டேட் ஆஃப் பர்த் மற்றும் பல விவரங்கள் தவறுதலாக எமிஸில் பதியப்பட்டுள்ளது. இதை சரிபார்த்து பதிவது என்பது தற்போதைக்கு இயலாத சூழ்நிலை. குறிப்பிட்ட சில ஜாதியின் பெயர்கள் கல்வித்துறை அளித்த பட்டியலில் இல்லை என்பதால் அவற்றை பதிவு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் கூறுகின்றனர். உயரம் மற்றும் எடை ஆண்டுக்கு ஆண்டு மாறுபடும் என்பதால் 47 விவரங்கள் என்பதற்கு பதிலாக தேவையான விவரங்களை மட்டும் பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர். தேவையில்லாத விவரங்களை பூர்த்தி எடை, ஹைட், வெயிட் போன்றவை மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மாறுபடக்கூடிய ஒவ்வொரு நாளும் மாறுபடக்கூடிய ஒரு விஷயம். அதெல்லாம் தேவையில்லை. ஆகவே இந்த 47 விவரங்கள் கேட்பதை சுருக்கி தேவையான போதுமான விவரங்களை அப்டேட் செய்ய சொன்னால் இன்னும் தலைமை ஆசிரியர் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாக இதை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆசிரியர்களுக்கு அளிக்கப்படும் தொடர் பயிற்சி வகுப்புகளால் கற்றல் கற்பித்தல் பணிகளில் தொய்வு ஏற்படுவதாக ஆசிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பல்வேறு விதமான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. ஒரு பயிற்சி என்று ஆரம்பித்தால் குறைந்தபட்சம் 5 நாட்கள் முதல் 10 நாட்கள் வரை நீண்டு கொண்டே உள்ளது. அதனால் கற்பித்தல் பணியில் ஏகப்பட்ட தொய்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை. பள்ளிகளில் ஏற்கனவே போதிய அளவிற்கு ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் இந்த உத்தரவால் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறும் ஆசிரியர்கள் 2 வகை பதிவுகளை மேற்கொள்வதால் சான்றிதழ்களில் தவறு ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் எச்சரிக்கின்றனர். இப்போ இதெல்லாம் நீங்கள் EMISல என்ட்ரி பண்ணிவிட்டு அப்புறம் நாமினல் ரோலில் என்ட்ரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது டபுள் ஒர்க். இது நீங்கள் வேகமாக இதை என்ட்ரி பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது பல தவறுகள் பல பிழைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் பெரிய அளவிற்கு யார் பாதிக்கப்படுவாங்கன்னா மாணவர்கள் தான். நாளைக்கு மார்க் ஷீட் வரும்பொழுது அவனுக்கு டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாவது ஒரு சிக்கல் வரலாம், இனிஷியல் மாறி வரலாம், கம்யூனிட்டி மாறி வரலாம், எது வேணாலும் வரலாம். அப்போ என்ன சிக்கல் வரும்? எதுக்கு நாமினல் ரோலை கரெக்டாக கொடுக்கலன்னு சிக்கல் படுத்துவாங்க. EMIS என்ட்ரின்றதை கோடைக்கால விடுமுறையில் கூட நீங்கள் லிஷர்லியாக பண்ண சொல்லலாம். டாட்டாவை அப்டேட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஆனால் இந்த அவசர கதியில் அதை செய்வது என்பது யாருக்கும் பயன் தரப்போவது இல்லை. அதே நேரத்தில் EMIS திட்டத்தை வரவேற்கும் ஆசிரியர்கள் அதனை கோடை விடுமுறை காலங்களில் அமல்படுத்தலாம் எனவும் யோசனை தெரிவிக்கின்றனர். பொதுத் தேர்வுகளுக்கு இன்னும் 3 மாதங்களே உள்ள நிலையில் அவசர கோலத்தில் மாணவர்களின் விவரங்களை பதிவு செய்தால் அது மாணவர்களின் எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளை உண்டாக்கும் என கூறும் ஆசிரியர்கள் இந்த விவகாரத்தில் அமைச்சர் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் செய்தியாளர் சங்கரன்.